நைட்டு ஒரு 11 மணிக்கு டிஎம்கே மீட்டிங் முடிச்சுட்டு வரேன். ஒரு 500 போலீஸ் என் வீட்டு முன்னாடி வலசல என்னன்னா உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பொன்மாணிக்கவேல் வந்து நிக்கிறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெயலலிதா வந்து பேசிட்டீங்கன்னா அந்த அம்மா ஆட்சியில் இருக்கு. நைட்டு 3 மணிக்கு பிரஸ்க்கெல்லாம் போன் பண்ணிட்டேன். அட்வொகேட் எல்லாம் ஒரு 15-20 அட்வொகேட் வந்துட்டாங்க. யாரு என்னன்னு கேட்டா எஸ் சந்திரன் ஏடிஎம்கே பேசி இருந்தோன்னே இவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு இருக்கான் தினகரன். கலைஞருக்கு போன் பண்ண போகல, தளபதிக்கு போன் பண்றேன் போகல. டென்ஷன் ஆகி போச்சு. இப்ப என்ன பண்ணா விஜய் யாரா அமைச்சது தினகரன் நல்லா அமைச்சிருக்கேன் எஸ் சந்திரன் சொல்லி நான் பேசுறேன்டா சசிகலான்னு பேசி மிட் நைட் 3 மணிக்கு சசிகலா பேசுறாங்க. சசிகலா 3 மணிக்கு பேசுறான் விஜய். என் ஃப்ரெண்டுங்க அம்மா ஒண்ணும் தெரியாதுங்க பாவம் என்னங்க நீங்க டேய் சசிகலா பேசிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல. இருந்தாலும் நான் மூப்பனாருக்கு போன் பண்றேன். எனக்கு மூப்பனார் ரொம்ப வேண்டியவர். எனக்கு ஜிகே மூப்பனார் ஐயா நீ ஒண்ணும் கவலைப்பட நான் பாத்துக்கிறேன் தியாகன்னு சொல்லி கவர்னருக்கு போன் பண்ணிட்டாரு. அவரு இப்படி எல்லாம் தற்காத்து பாத்துங்க நீங்க திமுக குலைச்சதுனால காப்பாத்த வேண்டியவங்க யாரும் உங்களுக்கு உதவ வரல. அங்கேயும் விஜயகாந்த் வந்து நிக்கிறார். சசிகலா பேசிட்டா ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லு நான் வந்துடுறேன். யாருன்னு வருவா யாருன்னு 3 மணிக்கு நைட்டு 3 மணி இப்படிப்பட்ட ஒரு நட்பான ஒருத்தன் தாங்க விஜயகாந்த்.